தீண்டாமை என்பது மனிதமற்ற செயல். தீண்டாமை அப்படிங்கிறது பெரும் குற்றம். ஆனா, இன்னும் சில இடங்கள்ல அது நடக்குது. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல நடக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியத்தையும் அளிக்குது, வருத்தத்தையும் அளிக்குது. கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவல நிலை என்ன அப்படிங்கிறத இந்த காணொளி விளக்கமாக சொல்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோம். இது என்ன ஏதுன்னு பார்த்து இதற்கு ஒரு சொல்யூஷனை தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கிற இதே கோயம்புத்தூருக்குள்ள வெளியில சொல்லவே அசிங்கப்படுற அளவுக்கு ஒரு குடும்பம் நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பக்கத்துல இருக்கிற அண்ணா நகர் பகுதியில 300க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க படிக்கவும் வேலைக்கு போகவும் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் கவர்மெண்ட் பஸ்ல போய் தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்காக பல வருஷம் கோரிக்கை விடுத்ததுக்கு அப்புறமா இந்த பகுதிக்கு ஒரு சில கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து போகுது. ஆனா இதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற கெம்பனூர் கிராமத்துக்கு வர 21 நம்பர் பஸ் மட்டும் இந்த அண்ணா நகருக்கு வரதில்ல. ஊருக்குள்ள நிக்கிற கவர்மெண்ட் பஸ் அங்கிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் கூட இல்லாத இந்த கிராமத்துக்குள்ள வர தயங்குறது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த கிராமத்துல இருக்கிறவங்களோட நியாயமான கேள்வி. ஒரு பஸ் 21ங்கிற பஸ் மட்டுமே இந்த அண்ணா நகர் பகுதிக்கு வர வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. நைட்டில் வந்து மேக்ஸிமம் பகலில் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, இப்போ வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், யானைகள் தொந்தரவு இருக்கக்கூடிய பகுதி தான் இது. நடந்து போய் ரொம்ப நடந்து எவ்வளோ வருஷம் தான் நடக்க முடியும்? பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்கீங்களாங்க சார். அப்போ பஸ் ஸ்டாப் இருக்கும்போது பஸ் வந்து திரும்பட்டும். ஒரு அவசரம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு உடம்புக்கு சரியில்லை, பஸ் வந்து அந்த டைமில் இருந்தால் போன ஸ்பீடில் ரிட்டர்ன் ஓடி வரலாம். ஆட்டோ பிடிச்சி வரும், 100 ரூபாய் கொடுத்து ஆட்டோ பிடிச்சி வரும். டெய்லியுமே அந்த மாதிரி வர முடியாதுல்லப்பா. இதுதான் எங்கள் சூழ்நிலை. பேருந்துங்கிறது பொது தேவை, எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய இடத்துக்கு வாங்க, எல்லா மக்களுக்கும் உபயோகப்படக்கூடிய நேரத்துக்கு வாங்க. இந்த பஸ் வந்து அண்ணா நகருக்கு போய் திரும்பிட்டு வந்துச்சுன்னா அந்த ஊர் மக்கள் வந்து கடைசி ஸ்டாப் வந்து டவுனுக்கு வரும்போது முதல் ஸ்டாப் ஆயிருது. முதல் ஸ்டாப் ஆகிறதுனால அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஏறி அந்த பஸ்ல எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அவங்க உட்காரும் போது அவங்க கூடவே சீட்ல ஈக்குவலா உட்கார்றதோ அல்லது அவங்க உட்கார்ந்து ஃபுல்லாயிருச்சுன்னா இந்த தாழ்த்தப்பட்டவன் இந்த கீழ்ஜாதிக்காரர் உட்காந்துட்டு வரும்போது நான் நின்றுட்டு வர்றதா அல்லது இவங்க கூட ஈக்குவலா உட்கார்றதாங்கிறதா உண்மையான பிரச்சனை. 1981 அந்த பஸ் அங்க இருந்து போகுதுங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பஸ் வந்து அண்ணா நகருக்கு விடாம இருக்கிறாங்க. கிராமங்கள்ல வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி டம்ளர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கட்டிங் கடால முடிவெட்ட மாட்டாங்க. சுடுகாட்டுல ஈக்குவலா புதைக்க மாட்டாங்க, தனியா தான் புதைக்கணும். இது பரவலா எல்லா ஊர்லயும் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு கவர்மெண்ட் பஸ் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏறி உட்கார்ந்துருவாங்கிறதுக்கு வேண்டி அவங்களுக்கு விடாம இருக்கிற ஒரு கொடுமை நடக்கிறது இந்த ஒரே பகுதி கோவை தொண்டாமுத்தூர் கெம்பனூர். ஜாதி ஒழிப்புக்காக இந்தியாவில் எங்குமே நடைபெறாத புரட்சிகளை செய்கிற கலைஞருடைய ஆட்சியின் வழித்தோன்றலா இருக்கிற ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒரு ஜாதி தீண்டாமை கொடுமையை ஒரு அரசு பேருந்தில் கடைப்பிடிச்சு இப்படி பண்றதுங்கிறது, நான் ஒரு திராவிட இயக்கத்துக்காரனா ஒரு திமுக ஆதரிக்கிறவனா இருந்தா கூட இந்த விஷயத்தில் இவர்கள் செய்வது மிக மிக திமுக, அதிமுக, பிஜேபி, அதாவது எல்லா கட்சியும் சேர்ந்து ஜாதியா ஒண்ணா நிக்கிறாங்க. அண்ணா நகர்ல ப்ராப்பர் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த பஸ் ஸ்டாப் இருக்கு, நல்ல ரோடு வசதி இருக்கு, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனாலும் கெம்பனூருக்கு ஒரு நாளைக்கு 16 வாட்டி இயக்கப்படுற இந்த 21 நம்பர் பஸ் அண்ணா நகருக்கு வரதில்லைன்னா 2025லயும் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு தீண்டாமை இவ்வளவு பெரிய ஒரு ஊர்ல அப்பட்டமா நடக்குது.